ஆனால் இங்கே ஊர் மக்களுக்குலாம் வந்துட்டு என்னன்னா இது வந்துட்டு ஏதோ கிணறு இருக்கு, பேய் இருக்கு. போன மாசம் ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தாரு. நாங்களே என்ன பண்ணோம், சவுண்டு தட்டிட்டோம்னா அது ஒரு சவுண்டு, ஒரு கேட்டு தட்டினாலே அது சைலண்டா அமைதியா மேலே போயிடும். இது சூரிய வெளிச்சத்துக்காக வந்து என்ன சொல்றது, ஏரி கோவில் தெரியாம மண்ணை மூடி கோவிலை மூடிட்டாங்க. மூடுறதுக்கு அப்புறம் இது ஏதோ, ஆனா இங்க ஊர் மக்களுக்குலாம் வந்துட்டு என்னன்னா இது வந்துட்டு ஏதோ கிணறு இருக்கு, பேய் இருக்கு, என்னமோ சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்லி இந்த சைடு சாமி கும்பிடாம இது பண்ணிட்டாங்க. ஆனா இங்க 64ல 67 வரைக்கும் இங்க பூனையில இருக்க ஐயர், அவர் வந்து அவர் நேம் என்னன்னா நாராயண பேரு, சத்யநாராயண ஐயா. அவங்க சந்ததிங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து இது வழிபட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க பூஜை பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. சம்திங் அவர் பூர்வீக ஊருன்னு சொல்லி பார்க்க வரும்போது தான் 2006ல் வந்திருக்காங்க. வரும்போது தான் இது சிவன் கோயில், இது என்ன எப்படி பாலடிஞ்சு கிடக்குது அப்படின்னா அப்போதான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது உள்ள சிவன் இருக்காரு அப்படின்ட்டு. அவர்கிட்ட சொல்லி கிளீன் பண்ணலாம், அப்போ பண்ணியிருக்காங்க. கிளீன் பண்ணிட்டு அவர் 2-3 சிலை இருந்திருக்கு அப்படின்னாரு. அம்மன் சிலை, நிறைய சிலை மிஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆமா, சிலை மிஸ் ஆயிருக்குன்னு அவர் சொல்லிதான் அன்னைக்கே என்ன பண்ணாங்க. அன்னைக்கு எப்போ இந்த சம்பவம் எப்போ நடந்தது? 2006லே நடந்தது. 2006ல இது கேட்டு அவர் காசு கொடுத்து அந்த கேட் அவர் தான் போட்டது, வேற யாரும் போடல, அவர் தான் போட்டது. அதுக்கப்புறம் நிறைய ஒரு ட்ரஸ்ட் இது மாதிரி இது பண்ணி எங்க மாமனார் மூலயமா, பொன்னிநாதன் மூலயமா எல்லா நிறைய இது பண்ண சில பிரச்சனைகளை, ஊர் பிரச்சனையால அது அப்படியே நின்று போயிடுச்சு. திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப அவரு திரும்ப போன வருஷம் 2023லேருந்து திரும்ப அவருக்கு இது பண்ணி திரும்ப கிளீன் பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதுல இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 வீக் முன்னாடி இதெல்லாம் அது அப்போ 1 வீக் முன்னாடி ஜேசிபி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. அது 1 வீக் முன்னாடி 1 வீக் முன்னாடி பண்ணவே இல்லை. போன அதான் திங்கக்கிழமை தான் அது ஸ்டார்ட் பண்ணதே. இந்த ஃபுல்லா ஏரியா இது பண்ணது எல்லாமே 1 வீக் இல்ல. ஒரு என்ன சொல்றதுன்னா, போன வருஷம் வந்துட்டு அப்பதான் யூடியூப் சேனல்ல நாங்க போட்டது. ஏன்னா வந்துட்டு இந்த கோவில் தெரியணும், கவர்மெண்ட்டுக்கு மெயினா கவர்மெண்ட் மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு போன வருஷம் யூடியூப் சேனல்லாம் போட்டதால அங்க அப்ப அதுக்கு கிளீன் பண்ணது வேற எதுவுமே இல்லை. அங்கிருந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமா தன்னார்வத்துறை மூலமா கோவில வந்து பூஜை பண்ணி சிவன் இருக்காரு, அவங்க இது பண்ணது. அதுக்கப்புறம் 3ஆம் மாசம் வந்து நாங்க சிவராத்திரி பூஜை பண்ணோம். இதுக்கப்புறம் அவர் ஐயா மூலயமா இது பூஜை நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, போன மாசம் ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தாரு. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதிகமா அவர் பேசவும் இல்லை. எனக்கு என்னன்னா, நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல்ல போட்டதுல இருந்து நிறைய பேர் இது மாதிரி கோவில் இருக்கான்னு சொல்லி வந்து நான் இந்த ஹெல்ப் பண்றேன், அந்த ஹெல்ப் பண்றேன் சொன்னாங்களே தவிர என்ன சொல்றது, சாமிக்கு ஏதோ வாங்கி கொடுத்து அது மாதிரி பண்ணாங்க. எந்த நடவடிக்கையும் என்னங்க மேடம் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னு எதுவும் இது பண்ணல. 50 பேர்கிட்ட வந்து 51 ஒருத்தர் வந்து பாக்குறாரு, அப்படிதான் நாங்க நினைச்சுன தெரியல. ஆனா அவர் என்னன்னா, சாமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தா இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. ஏன்னா வந்துட்டு இவர் இப்படி வச்சிருக்கிறதால அவர் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. அவரே உங்களை ஆள் அனுப்புவாரு. இது மாதிரி வந்துட்டு ஒரு தண்டாரத்துறையில இருந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க பொதுமக்கள் வந்து உதவி பண்ணுங்க, அதுக்கு எதிர்ப்பா நிக்காதீங்க, இந்த கோவில இந்த வருஷத்துக்குள்ள மீட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நாங்க நம்பல. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டு போறதா, சும்மா ஒரு இதுக்கு போஸ்ட்ல சொல்லி இருந்ததுதான், வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த மாசம் போன மாசம் அமாவாசை டைமுக்கு வந்தது. இப்ப இன்னைக்கு இந்த இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கோவில இது பார்த்து பண்ண வந்திருக்காரு அந்த சேதுபதி அவரு.
அதுதான் கேக்குறோம். அவர் எப்போ வந்தாரு? போன திங்கட்கிழமை தான் வந்து அதுதான் கேக்குறேன். அவர் சும்மா அவர் என்ன சொல்லுங்க, அவர் வந்துட்டு கேரளாவில இருந்து அவங்க கோவில்ல முடிச்சுட்டு வரும்போதுதான் சும்மா இது பாக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து எங்க ஃபாலோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவருக்கு ஃபாலோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட சும்மா இது மாதிரி எங்க கோவில் இருக்கு, பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணும் வேலை நடக்கல, என்ன பண்ண போறா சார் அப்படின்ட்டு அவங்க சொல்லிதான் அவர் வந்திருக்கிறாரு. அவங்க சொல்லி வந்து சும்மா அவரும் சாமியை தரிசனம் பண்ணதான் வந்திருக்காரு. வந்து பார்த்தோன்னே இவர் ஒரு அவமான சின்னமா இருக்குன்றதான் அவர் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இது இப்போ கிளீன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இதே ஊர் தானே? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர். இங்க கல்யாணம் மேரேஜ் ஆகிட்டு வந்ததுதான் இங்க. நான் இப்ப 2018 பார்க்கும்போது புல்லு செடியா ஒரு நிறைய செடியா இருக்கு. அப்பெல்லாம் சரி எனக்கு என்னன்னா என்ன இது ஏதோ ஒரு கோவில் மாதிரி தெரியும். என்ன கோவில்? சிவன் கோயில் வாங்க, அங்க பாம்பு இருக்கு போவாதீங்க. ஆனா நானே அந்த பாம்பை நானே பாத்திருக்கேன். எப்படி அங்க லிங்கத்து மேல சொல்லி பத்திட்டு இருப்பேன். ஃபுல்லா மூடி எப்ப பாத்தீங்க? இது என்னன்னா நான் ஒரு என்ன சொல்றது ஒரு 2-3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் முன்னாடி. அப்போ இது ஃபுல்லா செடியா இருந்தது அப்படின்னா சொல்றீங்க? ஆமா செடியா இருக்கும். இது செடியா இருக்க என்னன்னா பழனி அப்பான்னு இருக்காரு, அவர் மட்டும் வந்து பூஜை பண்ணுவாரு. அவருக்கு மாசம் எங்க மாமனார் 200 கொடுத்துருந்தாரு. ஏன்னா அவர் மட்டும் தைரியமா வருவார். அவரும் பாத்திருக்காரு, நானும் பாத்திருக்கேன். எப்படி அந்த லிங்கத்து மேல இருக்கும், இந்த சைடுல இங்க இருக்கும், இங்க படுத்துட்டு இருக்கும். இப்ப இது இவ்வளவு கேப் இருக்கு. இப்ப இது என்னன்னா மழை பெய்ஞ்சதால இவ்வளவு கொஞ்சம் லைட் கேப் தான் இருக்கு. இதுக்குள்ள அப்படியே சுருண்டு படுத்துட்டு இருக்கும். இதுக்குள்ள இருக்கும். இவங்க என்ன பண்ணுங்க, மேல வந்துட்டு படுத்து மேல படுத்துனா யாரா வர சவுண்ட் கேட்டுச்சுன்னா அது மேல கேப் இருக்கு. இவனுக்கு மேல ஒரு போனா பாக்க முடியுமா? கேப் இருக்கு. ஆனா இருக்குதான்னு தெரியாது. ஏன்னா இப்ப ரொம்ப ஆள் நடமாட்டம் எல்லாமே இருக்குதான். நாங்களே என்ன பண்ணுவோம், சவுண்ட் தட்டிட்டோம்னா அது ஒரு சவுண்ட், ஒரு கேட் தட்டினாலே அது சைலண்டா அமைதியா மேல போயிடும். இப்போ லிங்கத்து மேல அந்த கேப் இருக்கு. கேப் இருக்கு பாருங்க. பார்க்கலாம். பாருங்க. போய் பார்க்கலாம். கேப் இருக்கு. இல்ல நாங்க உள்ள போல வெளியே இருந்ததான் பாக்குறோம். இருக்கு. இதுக்குள்ளதான் பாம்பு இருக்குமா? ஓ அந்த கேப்புக்குள்ளயா? அதுக்குள்ள இருந்து வந்து அப்படியே சிவன் மேல இருக்குமா? ஓஹோ ஓகே ஓகே. போடா எல்லாரையும் காட்டுறோம். தம்பி நீ மூஞ்ச காமிக்கணும். ஆய் காமிச்சு போடா. ஹீரோடா நீ. இதெல்லாம் கூட மூடி இருக்குதுன்னு இப்பதான் அதெல்லாம் ஓபன் ஆச்சு. இது ஆமா இது மூடி இருக்குது. இது சூரிய வெளிச்சத்துக்காக வந்து தெரியுது. கோவில் எப்படி ஹைட்டான சூரிய வெளிச்சத்துக்காக. ஆனா வந்துட்டு நந்தி இங்க ஒருத்தர் நந்தி இருந்தாரு. இந்த சிலை வந்து திருடப்படுது. இது வந்து இந்த நந்தி வந்துட்டு பிள்ளையார் கோயில்ல இருந்து எங்க மாமனாரே எடுத்தாங்க. ஆமா சிவன் இருந்தா நந்தி இருக்கும்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயில தான் இதை எடுத்துட்டு வந்து வச்சாங்களே. ஏன்னா நந்தி இங்க இல்ல, நந்தி மீது பழஞ்சிருக்கு. இப்ப ஒண்ணும் பூமி கடியில புதஞ்சிருக்குன்றாங்க. பூமி கடியில் புதஞ்சு இருந்தாதான், இல்லன்னா இது கன்ஃபார்மா ஏதோ யாரோ எடுத்திருக்காங்கதான், மிஸ் ஆயிருக்குதான் இருக்கும். நந்தி நீங்க தான் கொண்டு வந்து வச்சீங்க? ஆமா இது எங்க மாமனார் எடுத்துட்டு வந்து இந்த நந்தி பிள்ளையார் கோயில இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. அங்க வந்துட்டு எலி நந்தீஸ்வரர் இங்க வச்சிருக்காரு. அவருக்கு அழகா அணிஞ்சிருச்சு. ஏன்னா எதை வச்சு சொல்றாங்க இந்த சிலை இருக்குன்னா, இது வந்து கீழே பாட்டம் சரிங்களா? இந்த பாட்டம் வந்து இங்க இருந்தது. இது எப்படி இது வந்து அங்க இருந்தது? ஆமா இது இந்த இடத்துல பள்ளமா இருந்தது. இங்க ஒரு சிலை இல்ல, அங்க ஒரு சிலை இருந்து இப்ப ரெண்டும் மிஸ் ஆயிருக்கு. ரொம்ப நன்றி இதை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு. இப்போ சித்தர்னு சொன்னீங்களா, அவர் எப்படி
சித்தர் மாதிரியே இருந்தாரா இல்ல நார்மலா ஒரு மனுஷன்? இல்ல அவர் சித்தர் மாதிரி தான் இருந்தாரு. தாடி கிடிமா வச்சு முடி வச்சு. ஏன்னா அவர் ஒருவேளை தான் சாப்பிடுவாரா. அவர் அன்னைக்கு சாப்பிடவே இல்ல. நாங்க ஏன்னா நாங்க 4-5 பேர் அவர் ரொம்ப கொஸ்டின் கேட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. எல்லாருமே அவங்க ஃபேமிலி விஷயம் தான் கேட்டாங்க. எனக்கு வந்து ஃபேமிலின்றது அடுத்த விஷயம் தான். என் ஃபேமிலி எப்படியா இருந்தாலும் கடவுள் பார்த்தாருன்னா அவர் பார்த்தாருன்னா அவர் செஞ்சுவாரு. எனக்கு என்னன்னா இந்த கோவிலை மீட்டு எடுக்கணும், எப்படி கோவில் கட்டுறது. அதனால அவரே என்ன ரொம்ப நான் பெருமையா பேசிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. அவரே சொன்னாரு எல்லாரும் ஃபேமிலி அவங்க குடும்ப விஷயமா கேட்டாங்க. நீங்க ஒரு ஆளாம இந்த கோவில் எப்படி மீட்டு எடுக்க போறீங்க, என்ன வழி வகுப்பாரா, அதுக்கு எதனா பிரச்சனை வருமா, மீட்டு எடுத்துட்டு வர இந்த வருஷத்துக்குள்ள அவர் வெளியே வந்துருவாரா நான் கேக்குறேன். அதனாலே நல்லா நடக்கும், நீ நல்லா இருக்குமா அப்படின்னாரு. இன்னொரு கொஸ்டின் அவர்கிட்ட நானே கேட்டேன். ஏன்னா வந்துட்டு லேடிஸ் வந்து சிவ பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வில்லேஜ்ன்றதால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம போய் சுட்டு பண்றது ஏத்துப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, சிவனுக்கு வந்து தீட்டே கிடையாது, ஆண் பெண் தீட்டு கிடையாது, எந்த தீட்டும் கிடையாது. நீங்க சுடுகாட்டுல போயிட்டு இருந்துட்டு வந்தா கூட அவர் ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் என்ன எங்க இருப்பாரு, சுடுகாட்டுலதான் இருப்பாரு. அதனால அவருக்கு தீட்டு கிடையாது. நீ பண்றது நீ அவருக்கு பண்ணக்கூடாதுன்னா உன்னை எப்படி தடங்கள் ஆகிருப்பாரு. தடங்கள் பண்ணாம நீ பண்ணிட்டு இருக்க. ஆமா நான் தான் பூஜை, பிரதோஷ பூஜை, எல்லா ஆருத்ரா பூஜை, சித்ரா பௌர்ணமி பூஜை, அப்புறம் பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். மார்கழி பூஜை போன வருஷத்துல இருந்து எனக்கு நான் பூஜை என்னென்ன ஒரு வருஷத்துல என்னென்ன பூஜை இருக்கோ அது எல்லாமே நாங்க பண்ணிடுவோம். ஒரு பூஜை விடாம பண்ணிடுவோம். ஈவினிங் ஆனா 4 மணிக்கு வந்து நாங்க பூஜை பண்ணிட்டு என்னால முடிஞ்சது என்னால கற்புறமோ என்னமோ அதை நான் பண்ணிட்டு அவருக்கு ஒரு திருவாசகம் பாடாம நான் போக மாட்டேன், பாடிட்டு தான் போவேன் நானு. ரொம்ப நன்றி.